ஹலோ எவ்ரிவன், நாம் பார்க்குறது 10th மேக்ஸ் அதில் 3rd சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.51 பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் தான் பார்த்துருப்போம். இந்த எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிராஃப் தான், சரிங்களா? இதில் நமக்கு 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒன்று வந்து ஒரே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அதுக்கான நேச்சர் ஆஃப் சொல்யூஷனை வந்து கிராஃப் மூலயமா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து 2 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான சொல்யூஷனை வந்து கிராஃப் மூலயமா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த ரெண்டு டைப் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம், சரிங்களா? இந்த மாதிரி ஒரே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கான நேச்சர் ஆஃப் சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 3.51 டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம நேச்சர் ஆஃப் சொல்யூஷனை கிராஃப் மூலயமா கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் வந்து இருக்குது. என்னென்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப், அதாவது அந்த பேரபோலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணியிருந்ததுன்னா அப்போது அதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னது? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். இதுவே அந்த பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு பாயிண்ட்டில் மட்டும் டச் பண்ணியிருந்ததுன்னா அது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். இதுவே அந்த பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸை டச்சே பண்ணலை அப்படின்னா அது வந்து நோ ரியல் ரூட்ஸ். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து இந்த 3 டைப்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு டைப்பில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அது கிராஃப் எப்படி வருது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கான நேச்சர் ஆஃப் சொல்யூஷனை எழுதணும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 12ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்து ஒய்யோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த சின்ன டேப்லர் காலம் போட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸுக்கான வேல்யூஸ் நான் என்னென்ன எடுக்க போகிறேன்னா -5லேருந்து 5 வரைக்கும் இருக்க வேல்யூஸ் எடுக்க போகிறேன், சரியா? இப்போ -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த லிமிட் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டிருந்தாங்கன்னா எல்லா சம்முக்குமே வந்து நீங்கள் லிமிட் வந்து -5லேருந்து 5 வரைக்குமே எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த சம்முக்கு இதுதான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக எல்லா சம்முக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தா மட்டும் -5லேருந்து 5 வரைக்கும் எல்லா சம்முக்கும் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும், சரியா? ஸோ இப்போ இங்கே எக்ஸோட லிமிட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 12 அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஒய் வேல்யூ, சரியா? இப்போ இந்த -5ன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? -5 × -5 25, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் ஆகிடும். -4 × -4 16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 ஸ்கொயர்டு என்ன ஆகும்? 9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 2s are 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 1s are 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 0, 1 ஸ்கொயர்ட் 1, 2 ஸ்கொயர்ட் 4, 3 ஸ்கொயர்ட் 9, 4 ஸ்கொயர்ட் 16, 5 ஸ்கொயர்ட் நமக்கு 25, ஓகேவா? அடுத்தது என்ன இருக்குது? எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூஸை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5. அடுத்தது -12 கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அதையும் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். -12, -12, -12. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மூணுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒய்யோட வேல்யூவை எழுதணும், சரியா? ஸோ இப்போ 25, இப்போ -5 -12 இருக்குது. இப்போ -17, 25ல் -17 போச்சுன்னா 8. அடுத்தது -4 -12, ஸோ இப்போ -16. இப்போ +16 -16 நமக்கு என்ன வரும்? 0. அடுத்தது இப்போ -3 -12, ஸோ -15. இப்போ 9 -15 என்ன வரும்? -6, ஓகேவா? இப்போ -2 -12, அப்போ -14 ஆயிடுது. அப்போ 4 -14 -10. அடுத்தது 1 -1 இது கேன்சல் ஆகிடும். அப்போ -12. ஸோ இது -12. 2 -12 எனது -10, 6 -12 -6, 9 3யும் நமக்கு 12, 12 -12 0, 16 4 20, 20 -12 8, 25யும் 5யும் 30, 30 -12 வந்து 18, ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்து நம்ம அதுக்கான ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா? இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. எக்ஸ் என்னது? -5, ஒய்யோட வேல்யூ என்னது? -5 கொடுத்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 8ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ -5, 8. அடுத்தது -4, 0. அடுத்தது -3, -6, -2, -10, -1, -12. அடுத்தது 0, -12,
1, -10, 2, -6, 3, 0, 4, 8, 5, 18. ஓகேவா? ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிராஃப் போட போகிறோம். சரியா? ஸோ இப்போ கிராஃப் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். எக்ஸ் டேஷு, இது ஒய் டேஷ் ஒய். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் என்ன எடுத்திருக்கேன்னா 1, 2, 3, 4, 5. இங்கே -1 -5லேருந்து 5 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ ஒய் ஆக்சிஸ் எப்படி எடுத்திருக்கேன்னா 2 டேபிளில் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளோட ஸ்கேல் என்ன வரும்? எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட்டு, ஒய் ஆக்சிஸ் 1 cm இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே பிளாட் பண்ண போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து -5, -8, -5, -8. அடுத்தது -4, -0, -4, இது 0. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டு -4, -0. அடுத்தது -3, -6. எக்ஸ் ஆக்சிஸில் -3, ஒயில் -6. ஸோ -3, -6. அடுத்தது -2, எக்ஸில் -2, ஒயில் வந்து -10. -2, -10. அடுத்தது -1, -1, -12. ஸோ இப்போ -1, இங்கே -12. -1, -12. அடுத்தது 0, -12. 0, -12 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அப்போ 0, -12. அடுத்தது 1, -10. எக்ஸில் 1 +1, ஒயில் வந்து -10. 1, -10. அடுத்தது 2, -6. 2, -6 வந்து ஒயில் 2, -6. அடுத்தது 3, 0 +3 எக்ஸில் 0 வந்து ஒயில். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் 3, 0. அடுத்தது 4, 8 எக்ஸில் 4, ஒயில் வந்து +8. ஸோ அப்போ 4, 8. அடுத்தது 5, 18 எக்ஸில் 5, ஒயில் வந்து 18. இந்த பாயிண்ட்டு 5, 18. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நமக்கு அந்த கர்வ் பேராபோலா வந்து நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? இங்கே அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. y = x² + x - 2. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த கர்வ் எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2 பாயிண்ட்ஸில் வந்து நமக்கு டச் பண்ணியிருக்கு. -4ல் டச் பண்ணியிருக்கு, 3ல டச் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கான சொல்யூஷன் என்னது? இது பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்ட்ஸில் டச் பண்ணால் அதுக்கான நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னது? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். அப்போது இந்த சம்முக்கான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் என்னது? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ இப்போ ஆன்சர் எழுதிக்கோங்க. ஹியர் த பேரபோலா ஹேஸ் 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் with x-axis, therefore அந்த quadratic equation எழுதிக்கோங்க has real and unequal roots. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸுக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கான ஒய் வேல்யூவை கண்டுபிடிச்சி அதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறோம். அந்த பாயிண்ட்ஸில் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிவிட்டு அந்த கிராஃப் வந்து அந்த கர்வ் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? இங்கே நமக்கு கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுறதால அதோட சொல்யூஷன் என்னது? நமக்கு ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். x² -8x + 16 = 0ன்ற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நான் ஃபஸ்ட்டு என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். y = x² -8x + 16 = 0. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸோட லிமிட்ஸ் என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? -5லேருந்து 5 வரைக்கும் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ எல்லா சம்முக்குமே நமக்கு வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா எல்லா சம்முக்குமே நீங்கள் -5லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் லிமிட்ஸ் எடுத்தீங்கனாலே கரெக்டாக இருக்கும். சரிங்களா? -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது? x². சாரி, இது 0 வராது.
ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது மைனஸ் 8x, அதுக்கப்புறம் 16, ஃபைனலாக என்னது நம்மளோட ஒய் வேல்யூ. சரியா? ஸோ இப்போ இந்த -5 எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும் 25, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், -4 + 16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், -3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 4 1 0 1 4 9 16 25. ஓகேவா? இந்த -8x, -8 இன்ட்டு -5, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 8 5s are 40, -8 இன்ட்டு -4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 8 4s are 32. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 3 8s are 24. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 8 2s are 16. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 8 1s are 8. 0 -8 -16 -24 -32 -40. அடுத்தது கான்ஸ்டன்ட் வேல்யூ 16, எல்லாத்துக்கும் 16 போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி ஒய்யோட வேல்யூவை எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ 25 + 40 + 16 என்ன வரும்? 5ம் 6ம் 11, ரிமைனிங் வந்து 1, 3 7 8 81. அடுத்தது 16 எல்லாமே ப்ளஸ் பண்ணணும், 6 12 14க்கு 4, ரிமைனிங் 1 2 5 6. அடுத்தது இதுவும் எல்லாமே ப்ளஸ் பண்ணணும், ஸோ இப்போ 9 13 19க்கு 9, ரிமைனிங் 1 3 1 4 49. அடுத்தது இதுவும் ப்ளஸ் பண்ணணும், 6 இன்ட்டு 6 + 6 வந்து 12 12 16க்கு 6, ரிமைனிங் 1 3 36. அடுத்தது இது 9 9 + 16 25. அடுத்து இது 16 1 + 16 17, 17ல் 8 போச்சுன்னா 9. அதுக்கப்புறம் 4 16 20, 20ல் 16 போச்சுன்னா 4. அடுத்தது 9 16 25, 25ல் 24 போச்சுன்னா 1. அடுத்தது 16 16 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 36 32 வரும், 32ம் -32 போச்சுன்னா நமக்கு 0. அடுத்தது 25 16, 25 16 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5ம் 6ம் 11க்கு 1, ரிமைனிங் 1 3 4 41 கிடைக்கும். 41ல் 40 போச்சுன்னா உங்களுக்கு ரிமைனிங் வந்து 1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிக்க போகிறோம். பாயிண்ட்ஸ் எக்ஸ் கமா ஒய்ன்ற ஃபார்மில் எழுதுங்க. -5 81, அடுத்தது -4 64, -3 49, -2 36, -1 25, 0 16, 1 9, 2 4, 3 1, 4 0, 5 1. ஓகேவா? இப்போ பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட்ஸை கொண்டு போய் கிராஃபில் வந்து பிளாட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் வந்து நமக்கு 3 டைப்ஸாக கிடைக்கலாம். என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப், அதாவது இந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2 இடத்துல வந்து இன்டர்செக்ட் பண்ணிச்சுன்னா அதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஓகேவா? நமக்கு கிடைக்கக்கூடிய கர்வ் ஒரே ஒரு பாயிண்ட்டில் மட்டும் இன்டர்செக்ட் பண்ணிச்சுன்னா அது ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். எந்த பாயிண்ட்லையுமே எக்ஸ் ஆக்ஸே டச் பண்ணல அப்படின்னா அது வந்து நோ ரியல் ரூட்ஸ். இந்த 3 சொல்யூஷன்ஸில் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் தான் நமக்கு கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி இதுக்கான சொல்யூஷனை நம்ம எழுதணும். சரியா? இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி நமக்கான கிராஃப் வந்து என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் -5லேருந்து 5 வரைக்கும் எடுத்துட்டேன். ஒய் ஆக்சிஸை வந்து நம்ம 2 பாயிண்ட்ஸாக எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போது யூனிட் ஸ்கேல் என்ன வரும் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm = 2 யூனிட்ஸ்ன்னு வரும். சரியா? இப்போ பாயிண்ட்ஸை கொண்டு வந்து பிளாட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -5 81, இது -5. 81 எங்கே இருக்குது பாருங்கள். 81 நம்மக்கிட்ட இல்லை. 81 வந்து பெரிய வேல்யூவாக இருக்குது. ஸோ இங்கே பாயிண்ட் அந்த வேல்யூவை நமக்கு இல்லாதால அந்த பாயிண்ட்டை நம்ம விட்டுடலாம். சரிங்களா? இது நமக்கு தேவையில்லை. அடுத்தது -4 64, ஒயில் வந்து 64, இங்கே 64 வரைக்கும் நம்ம எழுதலை. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம விட்டுடலாம். ஸோ இது மார்க் பண்ணாததால் நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதனால் சம்மில் வந்து எதுவும் நமக்கு சேஞ்ச் ஆகாது. சரியா? அடுத்தது -3 49, ஒயில் வந்து 49 இருக்குது, நமக்கு 46 வரைக்கும் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம், 48 போட்டுக்கலாம். ஸோ இங்கே நமக்கு 49 கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். -3 49, -3 இங்கே இருக்குது, -3
49. அடுத்தது -2, 36. -2, 36 வந்து இங்கே இருக்குது. -2, 36. அடுத்தது -1, 25. -1, 25. ஸோ இப்போ 24க்கும் 26க்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட் தான் நமக்கு 25. -1, 25. அடுத்தது 0, 16. இது 0, 16 எங்கே இருக்குது இங்கே பாருங்கள். 0, 16. அடுத்தது 1, 9. 1 yல வந்து 9. 9ன்றது எங்கே இருக்குது? 8க்கும் 10க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பாயிண்ட்டு. 1, 9. அடுத்தது 2, 4. 2 xல 2 yல வந்து 4. 2, 4. அடுத்தது 3, 1. 3 yல வந்து 1. ஸோ அப்போ 0க்கும் 2க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பாயிண்ட். ஓகேவா? 3, 1. அடுத்தது 4, 0. 4, 0ன்றது நமக்கு இந்த பாயிண்ட். 4, 0. அடுத்தது 5, 1. 5, 1ன்றது நமக்கு இங்கே இருக்குது. 5, 1. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம பிளாட் பண்ணிட்டோம். இப்போது என்ன கர்வ் வருது அப்படின்றத பாருங்கள். ஸோ நம்மளோட கர்வ் எப்படி வருது பாருங்கள். இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் இங்கே எழுதிடலாம். y is equal to x squared minus 8x plus 16. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே டச் பண்ணுது? 4ல் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் டச் பண்ணுது. சரிங்களா? ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ இதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னவா இருக்கும்? ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு எழுதணும். சரியா? இப்போ சொல்யூஷன் எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். ஹியர் த பேரபோலா ஹேஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வித் எக்ஸ் ஆக்சிஸ். தேர்ஃபோர் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதிட்டு ஹேஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூவாக கண்டுபிடிச்சி அதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிக்கிட்டோம். அந்த பாயிண்ட்ஸை கிராஃபில் பிளாட் பண்ணோம். கிராஃபில் நமக்கு என்ன கிடைக்குது? அந்த கர்வ், அதாவது அந்த பேரபோலா பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கான நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னது? ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். அடுத்தது தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ன்ற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதை ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5. இப்போ என்ன பண்ணுறோன்னா எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூவாக கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸுக்கான லிமிட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா -5லேருந்து 5 ஆஸ் யூஷுவல் எடுத்துக்க போகிறோம். -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது ப்ளஸ் 2x, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளோட ஒய் வேல்யூ. சரிங்களா? இப்போ இதில் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? ப்ளஸ் 25. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது 16. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 3 3s are 9. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 2 2s are 4. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 1 ஸ்கொயர் என்ன வரும்? நமக்கு 1 தான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 0 1 2 ஸ்கொயர்ட் 4, 3 ஸ்கொயர்ட் 9, 4 ஸ்கொயர்ட் 16, 5 ஸ்கொயர்ட் என்னது? 25. அடுத்தது 2x. இது x, இது 2x. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ -10, -4 into 2 -8, -3 into 2 -6, -2 into 2 -4, -1 into 2 -2, 0, 2, 4, 6, 8, 10. ஓகேவா? அடுத்தது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை சிம்ப்ளிஃபை பண்ணி நம்ம ஒய்யோட வேல்யூ எழுதணும். 25 + 5 30. 30 - 10 என்னது? 20. 16 + 5ன்றது 21. 21ல் 8 போச்சுன்னா 13. 9 + 5 14. 14ல் 6 போச்சுன்னா 8. 4 - 4 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு 5. இது 6 6 - 2 4 5 7 8
8 5 13 9 9 ஒரு 11 20 16 21 29 இது 30 + 10 வந்து 40. இப்போது எக்ஸ் அண்ட் ஒய் இப்போ நம்ம ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். பாயிண்ட்ஸ் பாருங்கள், -5, -20, அடுத்தது -4, -13, -3, -8, -2, -5, -1, -4, 0, -5, 1, -8, 2, 13, 3, 20, 4, 29, 5, 40. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கிராஃப் போட போகிறோம். ஸோ கிராஃப் போடும்போது நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணிச்சுன்னா அதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னது? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். இதுவே அந்த கிராஃப் அந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். இதுவே அந்த கிராஃப் கர்வ் வந்து எக்ஸ் ஆக்ஸை டச்சே பண்ணலை அப்படின்னா அதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னென்னா நோ ரியல் ரூட்ஸ். ஓகேவா? இந்த 3 டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸில் ஏதாச்சும் ஒன்று தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ கிராஃப் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் நான் என்ன எடுத்திருக்கேன்? -5லேருந்து 5 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் வந்து 2 பாயிண்ட்ஸாக எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து -2 -4. ஸோ அப்போ ஸ்கேல் என்ன வரும்? எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm is equal to 1 unit, ஒய் ஆக்சிஸ் 1 cm is equal to 2 units. சரியா? இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -5, 20, -5, 20 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. -5, 20. அடுத்தது -4, 13, -4, இங்கே 14 இருக்குது. ஸோ 13 வந்து 12க்கும் 14க்கும் இன் பிட்வீனில் இருக்கிற அந்த லைனு. ஸோ அப்போ -4, -4, 13. அடுத்தது -3, 8, -3, ஒயில் வந்து 8, -3, 8, -2, 5, -2, ஒயில் வந்து 5. ஸோ 4க்கும் 6க்கும் இன் பிட்வீனில் இருக்கிறது. ஸோ -2, 5. அடுத்தது -1, 4, -1, 4, -1, 4. அடுத்தது 0, 5, 0. இங்கே வந்து 5, 4க்கும் 6க்கும் இன் பிட்வீனில் இருக்கிற பாயிண்ட் 5. ஸோ அது வந்து 0, 5. அடுத்தது 1, 8, எக்ஸில் 1, ஒயில் 8, 1, 8. அடுத்தது 2, 13, எக்ஸில் 2, ஒயில் வந்து 13, இது 12. அடுத்தது 12க்கும் 14க்கும் இன் பிட்வீனில் இருக்கிறது 13, 2, 13. அடுத்தது 3, 20, இது 3, 20ன்றது எங்கே இருக்குது? ஒயில் இங்கே இருக்குது. 3, 20. அடுத்தது 4, 29, எக்ஸில் 4, ஒயில் வந்து 29, 28. ஸோ 30க்கு கீழே இருக்கிறது வந்து நமக்கு 29, 28க்கும் 30க்கும் இன் பிட்வீனில் இருக்கிறது 29. ஸோ இது 4. பட் 4, 29. அடுத்தது 5, 20, எக்ஸில் வந்து 5. ஸோ இது 5, ஒயில் வந்து 40, 5, 40. ஓகேவா? ஸோ இப்போ இதை கர்வ் வரைஞ்சிடலாம். ஸோ இங்கே அதுக்கான ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. y is equal to x² + 2x + 5. சரியா? ஸோ இப்போ இங்கே நம்ம கர்வ் எப்படி வந்திருக்கு பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு சுத்தமாகவே டச் பண்ணல. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இது இன்டர்செக்ட் ஆகலை. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம்? இதோட சொல்யூஷன் என்னென்னு எழுதிக்கலாம்? நோ ரியல் ரூட்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் பாருங்கள். ஹியர் த பேரபோலா டஸ் நாட் இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சிஸ், தேர்ஃபோர் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க, ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ். இதுதான் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான நேச்சர்.